அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். சென்ற பதிவில் நாம் ஞானசரியையின் முதல் பாடலை பார்த்தோம். அதாவது நினைந்து நினைந்து என தொடங்கும் பாடலை தெளிவாக பார்த்தோம். இன்று இரண்டாவது பாடலாக அந்த பாடலை படிக்கிறேன். அதுக்கப்புறம் விளக்கத்தை பார்ப்போம். புகும் தருணம் இது கண்டீர் நம்மவரே, நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி என்னாதீர். உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்றதுணை அன்றே. மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கொற்றேனே மெய்பயனே கைப்பொருளே விலையறியா மணியே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்று உரைமின் பக்தியோடு பணிந்தே. அதாவது போனதும் புகுந்தருணம் இதுவே அப்படின்றதுல முடித்தார். இப்போ ஒவ்வொரு பாடல்லையும் எதில் முடியுதோ அதோட தொடர்ச்சி அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அதாவது புகுந்தருணம் இதுவே, அதாவது பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவேன்னு முடித்தார். இப்போ அந்த புகும் தருணத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ புகும் தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் இப்படின்னு ஆரம்பித்து இங்கே பக்தியோடு பணிந்தேன்னு முடிக்கிறாரு. அடுத்ததில் பணிந்தேன்னு சொல்லி அடுத்த பாடல் ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு செய்யுள்ளையும் அந்த ஒவ்வொரு பாடல்லையும் எதில் எண்டு முடியுதோ அதோட தொடர்ச்சி அந்த வரியை போட்டு ஆரம்பிச்சிருப்பார். இதுதான் இந்த பாடல்களில் உள்ள விசேஷம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாடலை பார்ப்போம். அதாவது புகும் தருணம் இது கண்டீர் நம்மவரே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மவரே அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு. இதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு சிறப்பான இந்த வேர்டு பாருங்களேன். ஏன் இது சிறப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படியே முன்னாடி உள்ள பாடலை பார்த்தோம்னா நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமிதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மீன் உலகியலீர் அப்படின்னு சொல்லி முன்னாடி பாட்டு. அதில் என் உரிமை நாயகனே, அதாவது நம்ம ஒரு உரிமை எடுத்துக்கிறோம். அப்பாவாவோ நண்பனாவோ காதலியாவோ காதலனாவோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு உரிமையோடு நம்ம எப்படி பழகிறோம். வீட்டில் உள்ளவங்களோட ஒரு வீட்டில் நம்ம எப்படி இருப்போம், எதுவுமே ஒரு உரிமையோடு கேட்குறோம்ல. எனக்கு இது வாங்கி கொடுங்க, இது செய்யுங்க, எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ஒரு உரிமை எடுத்துக்கிறோம். அது மாதிரி நீங்கள் உரிமையோடு இருந்து கடவுள்கிட்ட நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்கணும். கடவுள்கிட்ட விண்ணப்பம் வைங்க அப்படின்னு தான் அந்த பாடலில் சொல்கிறாரு. இப்போ இந்த ரெண்டாவது பாடலில் பாருங்களேன். புகும் தருணம் இது கண்டீர் நம்மவரே. அவர் நம்மளை அப்படி இருக்க சொல்லிட்டு இப்போ அவரே என்ன சொல்கிறாரு, நம்மவரே அப்படின்றாரு. அவர் நம்மகிட்ட உரிமை எடுத்துக்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அந்த இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய இதை கொண்டு வருவார் பாருங்கள். ஏதாவது இந்த அளவுக்கு ஒப்பற்ற ஒரு உயர்ந்த ஞானி நம்மளை அவர் நம்மவரேன்னு சொல்லி இது பண்ணிக்கிறணும், நம்மளை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. இங்கே இதுதான் நம்மளையெல்லாம் சேர்த்துக்கிட்டு வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பயணித்து எல்லாம் மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வோம். அவருடைய முடிவான கொள்கை அதுதான். சாகாதவனே சன்மார்க்கி. அவருடைய இந்த சன்மார்க்கத்தோடைய இதே அதுதான், மோட்டோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுதான் சன்மார்க்கம். அப்படி சொன்னாலே சாகக்கூடாது, சாகாதவனே சன்மார்க்கி. ஸோ அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது அவர் நம்மவரே அப்படின்னும்போது வாங்க ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய எல்லாவரும் நம்ம எல்லாம் சேர்ந்து மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஞானியும் இந்த அளவுக்கு இறங்கிலாம் வரமாட்டாங்க. நம்ம தான் அந்த ஞானி சித்தர்களை தேடி போகணும். ஆனால் அவர் நம்மள்கிட்ட வர்றாரு.
அதான் சொல்கிறார் பாருங்க, புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே, அதாவது சிற்சபையில் பொற்சபையில் புகும் தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய் மொழி என எண்ணாதீர். பாருங்கள், ஏற்கனவே முந்தைய பாடலில் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவேன்னு சொன்னார். ஏற்கனவே ஒரு 2 வேர்டு போட்டார். புனைந்துரையேன் பொய் புகழேன்னு சொல்லிட்டாரு, சத்தியமும் சொல்கிறேன்ட்டார். திரும்பவும் இங்கே வந்து என் மொழியை ஓர் பொய் மொழி என எண்ணாதீர் திரும்பவும் சொல்கிறார். பாருங்கள், எத்தனை தடவை சொல்லிட்டு வர்றாரு பாருங்கள். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 100% கிளியர். இதை விட்டுறாதீங்க, ஏன்னா இது நான் சொல்கிறது சத்தியம். ஒரு ஞானி இத்தனை வார்த்தைகளை வந்து சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த உண்மையோட இது தெரிஞ்சு இந்த மக்கள் எல்லாம் இதை கேட்க மாட்டாங்கன்றதும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம், எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுவோம். இந்த பாடல்கள் எல்லா பாடல்களையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஒரு பாடல்கள்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க காலில் உழுந்து கேட்குறேன் அப்படின்லாம் வரும் பின்னாடி. இப்போ படிக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எந்த அளவுக்கு இறங்கி போகணுமோ அந்த அளவுக்குலாம் இறங்கி போய் அதனால தான் அவர் அந்த உயர்வில் இருக்கார். நம்ம மட்டுமே அந்த அடைந்த அந்த பேரின்பத்தையும் நம்ம மட்டும் வச்சுக்கிறக்கூடாது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எல்லாரும் அடையணுன்ற அந்த ஒரே ஒரு கருணை தயவு, அதுதான் அவர் அந்த மேலான நிலைமிசைக்கு ஏற்றியதுன்னு அவரே சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. அதாவது நம்ம வள்ளலார் மேலே அவர் சொல்கிற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மேலே அந்த ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வந்து உரிமையோடு நம்ம கேட்டு வாங்கணும். அப்பா, நான் உன் வழியில் நடக்கிறேன், எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு சொல்லி உரிமையோடு அந்த உரிமையை வளர்த்துக்கிறணும். அதான் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி பொய் மொழி என எண்ணாதீர். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? அவர் சொல்கிறது சத்தியம். இந்த கருத்துக்கள் எல்லாம் 100% சத்தியம். நம்ம வந்து கடைபிடிக்கணும். கடைபிடித்து நம்ம வந்து முயற்சி செய்யணும். செஞ்சால் தான் அது பலனளிக்கும். நம்ம படிச்சுட்டு சும்மாவே இருந்தோம் அப்படின்னா குற்றம் அவர் மேலே கிடையாது, நம்ம மேலே தான் குற்றம். நம்ம அதை முயற்சிகள் பண்ணி மேலே ஏறணும். சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. உகுந்தருணம் அப்படின்னா மரணிக்கும் தருவாயில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் மரணிக்கும் தருவாயில் உற்றவரும் நம்மளை சுற்றி இருக்கவங்க சுற்றத்தார், பெற்றவர் அம்மா அப்பா, பிறரும் மனைவி மக்கள் குழந்தைகள் நண்பர்கள், நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்க, உங்களுக்கு பழக்கமானவங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாரையுமே இந்த பிறருன்றதில் வந்துடும். உடைமைகள், நீங்கள் வச்சுருக்கிற காரு வீடு பங்களா பைக்கு மோதிரம் நகை நட்டு நகை என்னென்னமோ எல்லாம் வச்சுருக்கீங்க. இது எல்லா உடைமைகளும் நீங்கள் போட்டிருக்க பேண்ட் ஷர்ட்டில் இருந்து எல்லாமே உடைமைகள் தான். உடைமைகள் உலகியலும், நம்ம இந்த உலகியலில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை உற்ற துணை அன்றே. அதாவது மரணம் நெருங்கிட்டு வருது, அடுத்த நம்மளுக்கே அந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல கண்ணு கூட. வயதானவர்கள் எப்படி இருக்கிறாங்க, சடனாக அவங்கள ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த சாகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பாருங்களேன், கண்டிப்பாக நம்ம அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்லை ஒரு மாதிரி ஆகுறாங்க அப்படின்னு அவங்களுக்குமே தெரியும். அவங்களே வார்த்தைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ வர்ற அந்த நோவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் இந்த இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு இந்த பைபாஸ்லாம் பண்ணி மாத்திரைகள் போட்டுகிட்டே வருவாங்க. அப்போலாம் அந்த தலை சுத்துக்காக அந்த மாத்திரைகள்லாம் போடுவாங்க. இடையில அந்த மரணிக்கிறதுக்கு ஒரு 2-3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடிலாம் அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ வர தலைவலி தலை சுற்றுலாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி வர்ற அந்த கிருகிருப்புக்கும் இப்போ வர்ற அந்த கிருகிருப்புக்கும் வித்தியாசம் இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது, இது வரைக்கும் இந்த மாதிரி உணர்ந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த சாக போகிறவங்களுடைய அந்த இதை நம்ம இப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ பாருங்கள், அப்போ என்ன ஆகுது, அப்போ அவங்களுக்கே தெரியுது, ஆஹா இந்த மாதிரி வருது அப்படின்னா இது வேறு மாதிரி நம்மளை முடிக்கிறதுக்காக வேலைகள் தயாராகுதுன்றது அவங்களே உணர்ந்து அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க. இதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்? கூட உள்ள பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸோ, அம்மா அப்பாவோ, மனைவி மக்களோ, குழந்தைகளோ, ஃப்ரெண்ட்ஸோ, யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? யார்? உற்ற துணை அன்றே. உலகியலில் உள்ள நம்ம வச்சுருக்க காசு பணம் கொடுக்க போதா? வச்சுருக்க காரு பணம்
பங்களா, பேங்க்கில் வச்சுருக்க பணம், குற்றத்தார் யாருனாலையும் நம்மளை காப்பாற்றிட முடியுமா? அந்த நம்ம மரணிக்கும் தருவாயில் நம்மளை காப்பாற்றப் போவது எது? இந்த இது எதுவுமே இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு இருக்க எதுவுமே உற்ற துணை அன்றே. அப்படின்னா மீனிங் என்ன? இது எதுவுமே நம்மளுக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இதனால் நம்ம மரணத்தை தவிர்த்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அடுத்து எங்கே போகிறாரு பாருங்களேன். சொல்லிவிட்டு அடுத்து இந்த டாப்பிக்கே பேச மாட்டார் பாருங்கள். என்ன சொல்கிறார் பாருங்கள். மிகுந்த சுவை கரும்பே, செங்கனியே, பொத்தேனே, மெய்ப்பயனே, கைப்பொருளே, விலையறியா மணியே, தகுந்த தனி பெரும்பதியே, தயாநிதியே, கதியே, சத்தியமே என்றுரைமின் பக்தியோடு பணிந்தே. அதாவது மரணிக்கும் தருவாயில் நம்ம வச்சிருக்கிற காசு, பணம், சொந்த பந்தங்கள், உறவுகள் எதுவும் துணை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே எதுவுமே உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்லப்பான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அப்படியேவும் மிகுந்த சுவை கரும்பே, செங்கனியே, கொட்டுத்தேனே, மெய்ப்பையனே, கைப்பொருளே, விளையாரியாமணியேன்னு சொல்லி பக்தியோடு பணிந்தே கடவுளை பணிய சொல்கிறார். எப்படி? இப்படி புகழ்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் மேலே அன்பு செய்யணும். அன்பு செஞ்சு கடவுளை பாடி பணிய வேண்டும். இதான் மொதல் பாட்டிலையும் சொல்லியிருக்காரு பாருங்க. மொதல் பாட்டில் என்ன சொல்கிறாரு? ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே, நன்னிதியே, ஞான நடத்தரசே, என்னுரிமை நாயகனே. அப்படியே இங்கே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா மிகுந்த சுவை கரும்பே, செங்கனியே, கொர்த்தேனே, மெய்ப்பயனே, கைப்பொருளே, விலையறியா மணியே, தகுந்த தனி பெரும்பதியே, தயாநிதியே. அப்போ என்ன சொல்கிறாரு? கடவுளை நம்ம என்ன பண்ணணும்? அனுதினமும் கெட்டியாக பிடிச்சிக்கிறணும். ஏன்னா இந்த மரணத்தை காப்பாற்ற போகிறது இவர் ஒருத்தர்னால தான் முடியும். வேறு நீங்கள் எப்படி தலைகீழாக இருந்தாலும் அந்த கூற்றுவன் எமன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? கூற்றுவன் வரும்போது நம்மளை தற்காத்து கொள்ள வள்ளல் வருமானை தவிர வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இவரை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா, நம்ம இவரை பாடி புகழ்ந்து அன்பு செய்தோமானால் 100% நாம் நிச்சயமாக நமது ஆயுளை நீட்டித்து கொள்ளலாம். இன்னும் அதிதீவிரமாக முயற்சி செய்வோமே ஆனால், அவர் சொல்லியது மாதிரி அதிதீவிரம் கம்ப்ளீட்டாக அவர் சொன்ன மாதிரி நம்ம பழகி இந்த சன்மார்க்கத்திலே பயணித்தோமானால் 100% மரணத்தை தவிர்த்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலுடைய நோக்கமே அதுதான். எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வை வாழணும். வள்ளல் பெருமான் வழியில் நம்ம பயணித்து அவர் சொன்ன, அவர் பெற்ற அந்த நிலை நாமும் பெறணும். அதுக்கான முயற்சிகளில் தான் நம்ம இப்போ முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம அதுதான் படித்து எல்லாம் நம்ம உள்வாங்கி அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக போய் நம்ம இதையெல்லாம் செஞ்சு அவர் என்ன ரொம்ப கஷ்டம்னு ஒன்றும் பண்ண சொல்லலையே, தயவோடு இருங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி முறைகளில் உணவு பழக்க வழக்கங்கள், உறக்க முறைகள், அன்றாட கடைக்கு பிடிக்க வேண்டிய நித்திய கர்ம விதிகள், ஒழுக்க நெறிகள், இதை தான் சொல்லிட்டு வர்றாரு. இதிலே இருந்தோம்னா அசுத்த உஷ்ணம் எல்லாம் சுத்த உஷ்ணமாக மாறும், உடல் மாற்றங்கள் ஏற்படும். அதே நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு போயிடும். எப்பயுமே மனசை சிற்றபையில் உள்ளே வச்சு நம்ம எல்லா வேலைகளையும் செஞ்சு பழகி உள்ளேயே நம்ம இருக்க என்ன ஆகும்? உடம்பு எல்லா வித மாற்றங்களையும் பெற்று நமக்கு தேவையான சகாயங்களை செய்து கொடுக்கும். எப்போது? அவர் சொன்ன வழியில் நம்ம நடக்கும்போது. சரி, அப்போ இந்த பாடல்கள் மூலிமா நம்மளுக்கு இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, பக்தி. இப்போ முதல் பாடல்லையும் அதுதான் சொன்னார். புகழ்ந்து பாடிட்டு நம்ம சிற்றபையிலே மனசை வச்சு எப்பயுமே கடவுளை நினச்சிட்டே இருக்கணும். இங்கேயும் அதுதான் சொல்கிறாரு. இங்கே ஒரு சின்ன இந்த பாடலுடைய ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு முக்கியமான அந்த சென்டென்ஸ் இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ள ஒரு கோர் இருக்கும். ஒரு கோர்னால் அந்த ஒரு எலிமெண்ட், அதாவது முக்கியமான ஒன்று உள்ளே வச்சுருப்பார். இந்த இதில் என்ன சொல்கிறாரு? மரணிக்கும் தருவாயில் நம்மளை எதுவும் காப்பாற்ற போகிறது இல்லை. நம்ம வச்சுருக்க காசு பணமோ, சுற்றங்களோ, உறவுகளோ, அம்மா அப்பாவோ, மகன்களோ எதுவுமே நம்மளை காப்பாற்ற போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ எப்போயுமே நம்ம கடவுள் மேலே அன்பு செய்துகிட்டே வர கடவுள் நம்மளை கெட்டியாக பிடிச்சிட்டு நம்ம விட்டாலும் அவர் விட மாட்டார்.
நம்ம அன்பு அதிகமாக செய்ய செய்ய நம்ம விட்டாலும் அவர் பிடி நம்மளை விடாது. அப்போ அவர்கிட்ட நம்ம போனோம்னா நம்ம மரணம் வருமா? வராது. அப்போ நம்ம இப்போ இருந்து ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறணும். சன்மார்க்கத்தில் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் ஒரே கடவுள் அப்படின்ற அந்த எண்ணத்தில் வந்து அதை விட்டு இங்கேயும் எங்கேயும் ஒரு கால் இங்கேயும் அங்கே இன்னொரு கால் அங்கேயும் வைக்கக்கூடாது. ஒரே இது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், அவர் சொன்ன கடவுள். வள்ளல் பெருமான் தான் குரு. வள்ளல் பெருமானும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் வேறு வேறு அல்ல. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வள்ளல் பெருமானுடைய வந்து இவர் 2 பேரும் ஜோதியாக கலந்துட்டாங்க. இப்போ வந்து வள்ளல் பெருமான் நீங்கள் சொன்னீங்கனாலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் சொன்னீங்கனாலும் எல்லாம் ஒன்று தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரே கடவுள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், நம் ஒரே குரு வள்ளல் பெருமான். அதே மாதிரி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நம்ம பழைய மறக்காமல் கடைபிடிக்கணும். தயவை வளர்த்துக்கிறணும். ஒரே ஒரு புக்கு தான் நம்ம படிக்கணும், திருவருட்பா. நீங்கள் வேறு எந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் திருவருட்பாவிலேயே எல்லா விஷயங்களும் இருக்குது. இதில் இல்லாத கருத்துக்கள் இல்லை. திருவருட்பாவையே வேதமாக நம்ம எடுத்துக்கொண்டோமானால் நமக்கு எந்த பிரச்சனைகளும் எந்த காலங்களிலும் வராது. ஸோ இந்த 2வது பாடலில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல, அவர் என்ன சொன்ன வராருன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் மனசுக்குள்ளேயே அசைவு போடுங்கள். நம்ம வந்து இந்த வீடியோவை இதோடு முடிக்கிறேன். அடுத்த பாடலில் 3வது பாடல் வந்து என்ன சொல்ல வராருன்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தி எனது வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் கோடானங்கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.